என்ன பிரச்சனை இருக்கு இந்த தொகுதியில? இந்த தொகுதியில அண்ணாச்சி தொகுதியை ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. 6000 கோடிக்கு மேல இந்த தொகுதி செலவழிச்சு தொகுதியை ரொம்ப நீட்டா சூப்பரா வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம இருக்குது. ஆனால் குவாரிகள் ரொம்ப பிரச்சனையால எங்களுக்கு அது சொல்ல முடியாத கண்டிஷன். உங்க ஆதரவு யாரு? நம்ம சொல்ல முடியாது, அப்படி போச்சுன்னு சொல்ல முடியாது. பயப்படுறீங்களா? ஆமா, எல்லாம் இருக்குல்ல. நான் இலவசத்தை தவிர்க்கணும். கண்டிப்பாக இலவசம் வந்து யாருக்குமே வேண்டாம். இலவசத்தை கொடுத்து சோம்பேறி ஆக்குறத விட விஜய் வந்திருக்காரு. நிறைய பேர் டிவி கேட்டிருக்கிறாங்க, இளைஞர்கள் எல்லாமே. டீ கூட விற்க முடியாது. அதனால யார் ஏத்துனாலும் அவங்க காலி தான். எப்பவுமே லோட்டக்கு தான் போடுறது. இப்பவுமே தான் விஜய் தான் வருவார்ல, எங்க ஓட்டு விஜய் தான். ஆமா, திமுக மட்டும் வராது, ஏடிஎம்கே டிவிக்கு. அவர் தாக்க எப்படி இருந்து நாங்க அவருக்கு போடுறது. இஸ்லாமியர் ஓட்டு வந்து வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆகணுங்கிறது தான் திமுக அதிமுக நினைக்க தவிர மக்களுக்கு இது இப்போ 2026 வந்து வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது வரக்கூடிய ஆட்சி விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by The Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் நின்றுகிட்டு இருக்கோம். ராதாபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளோட எண்ணிக்கை 2,44,000 பேர். இந்த பகுதி மக்கள்கிட்ட நம்ம நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணப்ப ஒரு 50 பேர் அப்ரோச் பண்ணோம்னா பேச முன்வந்து 5 பேர் 6 பேர் தான். அது காரணம் ரொம்ப தயக்கப்பட்டாங்க. அதெல்லாம் காரணம் நாங்க பேசணும்னா எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகுங்கிறதையும் சொன்னாங்க. நிறைய பேர் கல்குவாரி பிரச்சனைங்கிறத முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி கல்குவாரி லாரி நிறைய விபத்து நடக்கிறதும் சொன்னாங்க. சரி, இங்க வந்து திமுக சார்பா தமிழ்நாடு சபாநாயகர் அப்பா வந்து போட்டிடுறாரு. அதே மாதிரி பிஜேபி போட்டிடுறாங்க, நாம் தமிழர் போட்டிடுறாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக சதீஷ் கிறிஸ்டோபர் வந்து போட்டிடுறாரு. 4 முக்கியமான கட்சிகள் போட்டிட்டா கூட மும்முனை போட்டி தான் வந்து நிலவுது. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்துல இருந்தே ராதாபுரம் தொகுதி ஆரம்பிச்சதுனால பிஜேபி ஆதரவு அந்த பகுதியில் வந்து இருக்கிறத மறுக்க முடியாது. கடந்த தேர்தல் எல்லாமே அப்பா வந்து சில வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. கிறிஸ்துவ வாக்குகள் மீனவ வாக்குகள் நிறைய இருக்கிறதுனால கிறிஸ்டோபருக்கு சிந்தாவும் சதனம் அந்த வாக்குகள் வந்து சொல்றாங்க. மும்முனை போட்டி நிலவுறதுனால ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான டஃப்பான ஃபைட்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்பாவு பிஜேபி டிவிக்குள்ள ஒரு கடுமையான போட்டி நிலவ போறது என்னமோ உண்மைதான். கொஞ்சம் இருப்புறையா தான் இருக்கு நான் பேசின வரைக்கும். இந்த தொகுதியில சூரியன் பிரகாசமா வரும். நாம் தமிழர் இங்க 100% அப்பா அண்ணாச்சி வெற்றி உறுதி. வேற யார் இருந்தாலும் டெபாசிட் கூட கிடைக்காது. அப்பாவை தான் ஜெயிப்பாரு. எப்படி சொல்றீங்க? தொகுதிக்கு நல்லா செஞ்சிருக்காங்க, ஒரு காலையில நல்லா செஞ்சிருக்காரு. திமுக வெற்றி பிரகாசமா இருக்கு. ராதாபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது அப்பா அண்ணாச்சி தான். அவள் தான் எப்போதுமே அவள் செய்கிற ஒவ்வொரு நலத்திட்டங்களும் ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் வீடு வீடா போவாப்புல என்ன உதவியோ எல்லா உதவியும் வீட்டு முன்னாடி வந்து அந்த ஸ்பாட்ல உடனே ஃபோன் அடிச்சு எல்லாத்தையும் பேசுறது வைக்கிறது எல்லாமே. குடிநீர் வசதியோ, ஏழை மக்களுக்கு இடம் இல்லாதவங்களுக்கு இடமோ, வீடு கட்டி கொடுக்குறது எல்லாமே அப்பா அண்ணாச்சி தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காப்புல. அவள் தான் இனிமே பண்ணுவாப்புல. இனிமே அவரை ஏற்று யாருன்னு டெபாசிட் தான் இழந்துட்டு போகணும். அப்பா அண்ணாச்சி தான் இது வரைக்கும் வின் பண்ணுவாப்புல. வெற்றி வாய்ப்பு 100% பிரகாசமா இருக்கு. இல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க திமுக ஆட்சி மேல தலைவர் வந்து கொண்டு வந்திருக்க திட்டங்கள் வந்து சிறப்பான ஒரு ஆட்சியா இருக்கிறதுனால 100% வெற்றி வாய்ப்பு. அதுல மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. எப்படி அப்பாவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? வாய்ப்பு உண்டு. எங்களுக்கு ரெட்டை நாராயணன் ஜெயிப்பாரு. என்ன கட்சி? விசில் விஜயா? விஜய் ரெட்டை நாராயணன். ஆதரவு யாருக்கு? எங்காலே அவர் தான். ரெட்டை நாராயணன் தான் விஜய்க்கு. இந்த தொகுதியில யார் ஜெயிப்பா? உதயசூரியன். எங்க தொகுதியில விஜய் டிவிக்கே தான். பிஜேபி 100% ஜெயிப்போம். ஆப்போசிட்ல பிஜேபி நிக்கிறாங்க, டிவிக்கே நிக்கிறாங்க. எந்த கட்சியும் டெபாசிட் வாங்கினா ரொம்ப நல்ல போடு. நிறைய பேர் டிவிக்கே டிவிக்கிறாங்க, இளைஞர்கள் எல்லாமே. டீ கூட விற்க முடியாது. ராதாபுரம் தொகுதி வந்து இந்த திமுக தான் வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ். உங்க ஆதரவு யாருக்கு? நம்ம சொல்ல முடியாது, அப்படி போச்சுன்னு சொல்ல முடியாது. பயப்படுறீங்களா? ஆமா, எல்லாம் இருக்குல்ல. சிக்கல் இருக்குல்ல. கண்டிப்பா டிவிக்கே தான். ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவு டிவிக்கே தான். எந்த கட்சி ஸ்ட்ராங்? டிவிக்கு தான் சாங். யார் ஜெயிப்பா? திமுக ஜெயிக்கும். உங்க தொகுதியில யார் ஜெயிப்பா? விஜய். 100% நம்ம கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கீங்க? ஒரு பிரச்சனை கிடையாது. அப்பாவை நல்லா செஞ்சிருக்காங்க. அவர் தான் அதிக ஓட்டுல ஜெயிப்பார். இந்த தொகுதியில வந்து தண்ணி பிரச்சனை தான் மூல காரணமா இருந்து அது வந்து இப்போ அண்ணாச்சி வந்து முதலமைச்சர் வந்து 65 கோடி வாங்கி எங்க ஊர்ல கடைக்கோடி வர எல்லா இடமும் தண்ணி பிரச்சனை இப்ப தீர்க்கப்பட்டுட்டு முழுமையா நிறைய பெற்று ஒரு 90% வேலை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு. இனிமே தண்ணி ஏற்றி பஞ்சாயத்துல இருந்து தான் அந்த இதுக்கு தண்ணி வரணும். தண்ணி வந்துச்சுன்னா அந்த ராதாபுரம் தொகுதியிலேயே தண்ணி பிரச்சனை தான் முக்கியமா இருந்து
அதையும் அண்ணாச்சி இப்போ தீர்த்து வச்சுட்டாவ. இன்னும் என்னென்ன பிரச்சனைங்க தீர்க்கப்படாம இருக்கு? நிறைய இருக்கு, எல்லாம் சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம உடனே நம்ம இருக்க மைண்ட்ல சொல்ல வர மாட்டேங்குது. ஞாபகம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல தமிழ்நாடு ரொம்ப கண்டிஷன், இப்போ இருக்க கண்டிஷன் சரியில்லாம தான் இருக்கு. என்னென்ன பிரச்சனை தீர்க்கப்படாம இருக்கீங்க? எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படாம இல்லை. திராவிட மாடலுடைய அரசுல நம்முடைய 234 சட்டமன்ற உறுப்பினருக்கும் முதலமைச்சருக்கும் சேர்த்து இந்த சபாநாயகர் தொகுதி 5 முறை நின்ன சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி அப்பாவு அவர்கள் 6000 கோடி, 1-2 இல்ல 6000 கோடி நிதியை கொண்டு வந்து அத்தனை கிராம பஞ்சாயத்துகளுக்கும் சிறப்பாக செயலாற்றியவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்பா அண்ணாச்சி அவர்கள். என்ன பிரச்சனை இருக்குங்க? இங்க நிறைய நலத்திட்டம் எதுவுமே செய்யல சபாநாயகர் இருந்துட்டு. அதனால இந்த ட்ரிப்பு வேற ஆளுக்கு தான் செய்ய வாய்ப்பு. சொல்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து குற்றம் சொல்ற ஒண்ணும் இல்ல, நல்லா பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதனா பிரச்சனை எதனா இருக்கா? என்ன பிரச்சனை இருக்கு இந்த தொகுதியில? இந்த தொகுதியில அண்ணாச்சி தொகுதியை ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. 6000 கோடிக்கு மேல இந்த தொகுதி செலவழிச்சு தொகுதியை ரொம்ப நீட்டா சூப்பரா வச்சிருக்காங்க. அதனால யார் ஏத்துனாலும் அவங்க காலி தான். உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா? பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நம்ம இதுல மாறணும் அப்படின்னு. நிறைய செயலாம் சொல்றாங்களே தொகுதி மக்கள் அப்பாவுக்கு. எப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க தொகுதியில. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அப்பா அண்ணாச்சி நல்லா செஞ்சிருக்காங்க தொகுதியில. வெள்ளநீர் கால்வாய் திட்டம், அப்புறம் வள்ளியூர்ல அரசு மருத்துவமனை, மற்றபடி நல்ல தொகுதியில பஸ் ஸ்டாண்டு, ரேஷன் கடை, கிளைகள் நிறைய தொகுதி ஃபுல்லாவே எல்லா கிராமங்களுக்கும் நல்லா செஞ்சிருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. இந்த தொகுதி எப்படி இருக்கு? ராதாபுரம் தொகுதி குறிப்பா சபாநாயகர் தொகுதி எப்படி இருக்கு? இருக்குது. ஆனா கோரிகள் ரொம்ப பிரச்சனையால எங்களுக்கு அது சொல்ல முடியாத கண்டிஷன். வெளியே சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாங்க. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நின்றுகிட்டு இருக்கோம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் பெரிய பிரச்சனையா சொல்றது ரயில்வே மேம்பாலம் தான். இந்த ரயில்வே மேம்பாலம் போடாதனால சிக்னல் போட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மாவே நிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் வெயில் ரொம்ப கடுப்பா இருக்குன்னு நம்ம பகுதி மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ரோடு வந்து சரியா போடலைங்கிறதையும் சொல்றாங்க. சரிங்க, மொத்த வாக்காளர்னு பாக்குறப்ப 2,55,000 பேர் வந்து இருக்காங்க. இங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்குங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இந்த பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும். திமுக சார்பாக அப்துல் வாஹிப் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பாக சையத் சுல்தான், நாம் தமிழர் சார்பாக சங்கர நாராயணன், டிவிகே சார்பாக மரியஞ்சான். 4 முனை போட்டி நிலவனா கூட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த சிறுபான்மையினர் வாக்கு திமுக பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வந்து தெரியுது. அதன் அடிப்படையில் பார்க்குற உதயசூரியன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கு. உங்க தொகுதியில யாரும் ஜெயிப்பா? பாளையங்கோட்டை தொகுதியில வழக்கமா திராவிட கட்சி ரெண்டுமே இஸ்லாமியர் அனுப்பாட்டுது. இஸ்லாமியர் ஓட்டு வந்து வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆகணுங்கிறது தான் திமுக அதிமுக நினைக்காத தவிர மக்களுக்கு எதுவும் செய்யணும் எதுவும் செய்யறது இல்ல. இஸ்லாமியருங்கிற மேலப்பாளையம் அந்த தொகுதி கூட்டத்தை வச்சுக்கிட்டு மட்டும் ஓட்டை வாங்கி ஜெயிச்சுக்கிட்டாங்களே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யறது இல்லை. அதனால இந்த தேர்தலில் பாளையங்கோட்டை தொகுதியில இஸ்லாமியர் அல்லாதவர வேட்பாளராக வந்து ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க தொகுதியில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? யார் நல்லது, மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க ஜெயிக்கணும். உங்க ஆதரவு யாருக்கு? என் ஆதரவு வந்து இந்த மக்களுக்கு அடுத்த ஆட்சி யார் நல்லா செய்வாங்களோ அவங்க தான். உங்க தொகுதியில எதனா தீர்க்கப்படாத பிரச்சனை எதனா இருக்கா? அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஓட்டு கிடையாது, நான் எழுதி கொடுக்கல. வந்தாலும் ஓட்டு இறங்கணும் போட மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தொகுதியில இந்த பாளையங்கோட்டை தொகுதி திமுக தொகுதி தான். ஆனா ரெட்டலை வர வாய்ப்பும் இருக்கு. உங்க ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவு வந்து ரெட்டலைக்கு தான். உங்க ஆதரவு யாருக்குன்னு? என்னுடைய ஆதரவு இஸ்லாமியருக்கு இந்த தொகுதியை பொறுத்தளவுல நான் சொல்றேன். இஸ்லாமியருக்கு எந்த வேட்பாளர் நின்னாலும் நான் போட போறது இல்ல. இஸ்லாமியர் அல்லாத சுயேட்சை யாரும் நின்னா கூட போட்டுடலாம். டிவிக்கேல யாரு அறிவிக்காங்கன்னு பார்ப்போம். அதுலயும் இஸ்லாமியர் அறிவிச்சாங்கன்னா போட மாட்டேன். இஸ்லாமியர் அல்லாதவங்க யாரு நிப்பாட்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த தொகுதியில போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க தொகுதியில வந்து மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. டிஎம்கே மாறி போய் வந்திருக்காங்க. அதாவது இந்த வாட்டி நாங்க டிஎம்கே போலான்னு இருக்கேன். உங்க ஆதரவு யாருக்கு? இந்த ஆதரவு யாருக்குன்னா இப்ப புதுசா கட்சி வந்திருக்கு, அவங்க வந்தா நல்லா செஞ்சா. எந்த கட்சி? டிவிகே. விஜய் சின்னம் என்ன? டிவிகே. விஜய் சின்னம் என்ன? விசில் டிவிகே. இப்போ 2026 வந்து வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யணும். என்ன பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய ஆட்சி மக்களுக்கு பயனுள்ள ஆட்சியாக்கணும். அந்த மாதிரி பெண்ணுக்கு முழு பாதுகாப்பா இருக்கணும். இந்த தமிழ்நாடு வந்து முதலிடமா வரணும். பெண்ணுக்கு முதலிடம் வரணும். அதாவது பாதுகாப்பா இருக்கணும். கண்டிப்பா இனிமேல் யாராவது சிறிய தண்டனை, சிறிய தவறு செஞ்சாலும் தண்டனை கடுமையா இருக்கும். கடுமையா இருந்தாதான் இந்த நாட்டுல தப்பு நடக்கும். உங்க ஆதரவு யாருக்கு? நாம் தமிழருக்கு. நாம் தமிழர். உங்க தொகுதியில எதனா தீர்க்கப்படாத பிரச்சனை எதனா இருக்கு? நிறைய இருக்குங்க. நார்மலா வந்து இந்த கனிம வள கொள்ளை இருக்கு இல்லையா,
இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் யாரும் பண்ணுறது இல்லை அப்படின்றது. அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே இது வரைக்கும் பண்ணலை. மேபி அதை பற்றி பேசுகிறது வந்து நாம் தமிழர் பேசுகிறாங்கங்கிறது. அவங்க அதை ட்ரை பண்ணுவாங்க. மேபி அவங்க மட்டும்தான் அதை பற்றி பேசவே செய்கிறாங்க. பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி டிவிக்கு இதனால டிவிக்கு எதனாலனா எப்பவுமே எங்கள் ஃபேமிலி டிஎம்கே, நாங்கள் இந்த டிவிக்கு. எங்கள் தொகுதியில் ஸ்டாலின். ஸ்டாலின். உங்க ஆதரவு ஸ்டாலின். எந்த கட்சி வலுவாக இருக்கு? அவ்வளோவா இருக்காது, ஏடிஎம்கே தான் இருக்கு. பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா. ஓகேண்ணா, உங்க ஆதரவு யாருக்கு? நயனார் நாகேந்திரனுக்கு. நயனார் நாகேந்திரன். ஓகே, ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே. தொகுதியில எந்த கட்சி வலுவா இருக்கு? எங்க தொகுதியில ஏடிஎம்கே தான். உங்க தொகுதியில எந்த கட்சி வலுவா இருக்கு? நம்ம விஜய் தான் ஜெயிக்கணும். எங்களுக்கு ஏடிஎம்கே வரணும், வேற எந்த கட்சியோட. ஓகே, ஆமா, தமிழகத்துல யார் எடப்பாடி ஆட்சி அமைக்கணும். கட்சி வலுவாக இருக்கு? தொகுதியில பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டிஎம்கே வலுவா இருக்கு. இப்போ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பார்த்த வரைக்கும் நம்ம கூட சுத்துறவங்க எல்லாருமே வந்து டிவிகே தான். உங்க ஆதரவு யாருக்கு? ஏன்னா கண்டிப்பா டிவிகே தான். இங்கே வந்து ஏடிஎம்கே தான் வலுவாக இருக்குது. உங்க ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு வந்து பிஜேபி. பிஜேபி. ஆமாம், டிஎம்கே தான் அதிகமா இருக்கு. உங்க ஆதரவு? டிஎம்கே தான். நம்ம காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம ஓட்டு. அது எப்பவுமே இங்க வந்து டிவிஏக்கு நான் ஓட்ட விடுவேன். ஜெயிக்கிறது வந்து மேலப்பாளையம் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வரும். நம்ம ஆதரவு வந்து எப்பவுமே டிஎம்கே தான். உங்க ஆதரவு யாருக்கு? டிவிக்கு. எந்த கட்சினா பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை திமுக தான் வலுவா இருக்கு. நம்ம ஆதரவு எப்பவுமே பிஜேபி தான். பிஜேபி தான். திமுக தான் வரும். திமுக தான். டிஎம்கே. டிஎம்கே. உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே. எங்க தொகுதியில பிஜேபி தான் வலுவா இருக்கு. பிஜேபி. உங்க ஆதரவு யாருக்கு? பிஜேபி தான். ஆதரவு யாருக்கு? நோட்டோ. ஓட்டோவாயா? எப்பவும் ஓடுவேன். எப்பவும் நோட்டுக்கு தான் போடுறது. இப்பவுமே தான். புதுசா விஜய் வந்திருக்காரு. அவர் தாக்கம் எப்படி இருந்து நாங்க அவருக்கு போடுறது. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? தமிழகத்துலயா டிஎம்கே மாற்றாதான் வந்தா நல்லா இருக்குங்கிறதா என்னுடைய இது. அது யாரா இருந்தாலும் சரி. ஸ்டாலின். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பா? ஸ்டாலின். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? திமுக தான் அமையும். திமுக தான். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? திமுக கூட யாரு கூட்டணியா சேர்ந்தாங்களோ அவங்க. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யாரு ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே. உங்க ஆதரவு? டிஎம்கே. யாரு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜெயசூரியன் ஜெயிக்கும். எதனால? அவங்க நிறைய திட்டங்கள் நல்லா செய்யறாங்க. என்னென்ன திட்டங்கள்? பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக பண உதவி செய்யறாங்க, முதியோர் தொகை தாராங்க, மற்றதெல்லாம் தாராங்க. எந்த குறவும் இல்லை, நல்லா இருக்கும். ஏடிஎம்கே தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டி ஏடிஎம்கே தான். உங்க ஆதரவு யாருக்கு? நம்ம சீமான். விஜய் தான் வருவார்ல. எங்க ஓட்டு விஜய் தான். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பா? விஜய் அமைக்க போறாருல. விஜய் சின்ன என்னன்னா விசில் விசில ஊதிடுவோம். ஏடிஎம்கே தான். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான் அமைக்கக்கூடிய அமைப்பா. ஏடிஎம்கே தான் அமைக்க மாட்டேன். உங்க ஆதரவு யாருக்கு? நாங்க வந்து ஏடிஎம்கே. ஏடிஎம்கே தான். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் அமைக்கணும். ஆமா, வேற எந்த திமுக வரக்கூடாது. திமுக மட்டும் வரட்டும். ஏடிஎம்கே விட்டணி இல்ல விஜய் டிவிக்கு. விசில் எங்களுக்கு நாங்க ஏடிஎம் பிடிக்கிறது. ஆமா, திமுக மட்டும் வரக்கூடாது. ஏடிஎம்கே டிவிக்கு பசங்களாம் டிவிக்கு. எந்த கட்சி வலுவா இருக்கு? இந்த ட்ரிப்பு வந்து பிஜேபி கூட்டணியோட ஆட்சி வரணும். ஏன்னா அது 5 ஆண்டு காலம் பார்த்தாச்சு. இது ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். உங்க ஆதரவு? எங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே. டிஎம்கே. உங்க ஆதரவு? டிவிகே. டிவிகே. உங்க ஆதரவு யாருக்கு? விஜய். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் வரணும். விஜய் தான். எங்க தொகுதியில நம்ம விஜய்க்கு. சரி, ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய். விஜய். சரிண்ணா, உங்க தொகுதியில ஏதாவது தீர்க்கப்படாத பிரச்சனை எதனா இருக்கா? தீர்க்கப்பட்ட பிரச்சனைனா அந்த மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாச்சு. அதுல எவ்வளவு டிராபிக் ஆகுது. இந்த 2 கட்சி ஆட்சிக்கு வந்து ஒன்றும் ஜெயிலியே. புதுசா ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக டிவிகேக்கு போடுவேன். ஓகே, ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? டிவிகே. பாளையங்குடியில் யாருன்னா ஜெயிப்பா? ரெட்டரையா. பாளையங்கோட்டையில டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் யார் இருந்தாங்கன்னா ஜெயிப்பாங்க. நேஷனல் என்டிஏல தான். உங்க தொகுதியில எதனாவது குறைபாடுகள் எதனா இருக்கா? தீர்க்கப்படாத பிரச்சனை அந்த மாதிரி? சின்ன சின்ன ஒரு குறைகள் இருக்கு. கொஞ்சம் செஞ்சிருக்காங்க. ரெண்டு சொல்லுங்க. இந்த ரோடு பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. அது கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. ஓரளவு இப்போ கிளியர் ஆகி வச்சிருக்காங்க. இன்னும் நல்லா செய்யணும். அவ்வளவு. நன்றி. இலவசத்தை தவிர்க்கணும். கண்டிப்பாக இலவசம் வந்து யாருக்குமே வேண்டாம். இலவசத்தை கொடுத்து சோம்பேறி ஆக்கிறத விட வேலையை கொடுத்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்.
வேலை கொடுத்தா அவங்களோட சந்ததிகள் வாழல. தீர்க்கப்படாத பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. டிஎம்கே ஆட்சியில் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணிக்கிருக்காங்க. சில அரசியல் சூழ்ச்சினால சில பேர் மாறி மாறி பேசுறாங்க, அதெல்லாம் தவறான விஷயம். டிஎம்கே ஒன்லி பக்காவா இருக்காங்க. உங்க தொகுதியில என்ன தீர்க்கப்படாத பிரச்சனை எதனா இருக்கா? இல்ல. ஓகே, உங்க தொகுதியில என்ன தீர்க்கப்படாத பிரச்சனை எதனா இருக்கு? அது நிறைய இருக்கு. முக்கியமான பிரச்சனைனா எனக்கு சொல்லுது ரோடு, கிராமங்களுக்குள்ள ரோடு, மெயினா குடி தண்ணி சப்ளை கிடையாது, நிறைய பைப்பு கிடையாது. உங்க தொகுதியில என்ன தீர்க்கப்படாத பிரச்சனை எதனா இருக்கா? நிறைய பிரச்சனை இருக்கு. நிறைய டிஎம்கேல ஏகப்பட்டது செய்யல. ரோடு எதுவுமே போடல, குடி தண்ணி சரியா வரல. அது நிறைய இருக்கு. அது நிறைய இருக்கு. அப்படி சொல்ல திருச்செந்தூர் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கிளீனா இல்ல. ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கோம். இன்னுமே அந்த ஒரு நாட்டத்துக்கு கூட தான் நாங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது அமைச்சர் அவங்க மினிஸ்டர் வேற, அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அவங்க கண்டிப்பா அதை இத்தனை வருஷத்துல சரி பண்ணியிருக்கணும். 25 வருஷமா இருக்காங்க. 2009 2025 வரைக்கும் அவர் தான் இருக்காப்ல. ரொம்ப பிகினிங்ல ரொம்ப நல்லா பண்ணாங்க. எந்த அளவுக்கு நாங்க அவரை ரசிச்சோமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஹேட் பண்ற அளவுக்கு அவரோட சர்வீஸ் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. என்ன சின்ன சின்னதா ரோடு போடாம வைக்காம இருக்கு, அதுதான். மற்றபடி வேற எந்த உங்க தொகுதியில என்ன தீர்க்கப்படாத என்ன பிரச்சனை இருக்கா? வேற ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை. இப்பயே நம்ம சில பேர்ட்ட கேட்டிருப்போம், நீங்க பார்த்துருப்பீங்க. பாளையங்கோட்டைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்டிஏ, சில பேர் அதிமுக, சில பேர் பிஜேபி, இது எல்லாமே சொல்றாங்க. அதே மாதிரி திமுக நிறைய பேர் சொல்றாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 முறை திமுக ஆதரவு நின்று போட்டியிட்ட இந்திய முஸ்லீம் லீக் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. மொத்த வாக்காளர்னு பாக்குறப்ப 2,55,000 பேர் இந்த பாளையங்கோட்டை தொகுதியில் இருக்காங்க. பிரச்சனைன்னு பாக்குறப்ப குறிப்பா இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்காததுனால எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ரோட கிராஸ் பண்ண முடியல. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரயில்வே கிராஸ் பண்றதுக்கு நின்றுட்டு வெயிட் பண்றதா மக்கள் சொல்றாங்க. அதனால ரயில்வே கிராசிங்கிறது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பாளையங்கோட்டையில். அதே மாதிரி ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்கு, வாட்டர் பிரச்சனை இருக்கு, ரோட் பிரச்சனை எல்லாமே இருக்கு. திமுக 6 முறை ஜெயிச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியுது. இளைஞர்கள் பல பேர் டிவிக்கும் சொன்னாங்க. கொஞ்சம் பாக்குறப்ப இழுப்பறையா இருக்கும் போல தெரியுது. வேட்பாளர் அறிவிச்சதுக்கு பிறகு பிரச்சாரம் அப்படிலாம் போகுது பொறுத்து கூட மக்கள் முடிவு பண்ணுவாங்க பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.